ஜீ தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இலங்கையில் கிட்டத்தட்ட 15 மாவட்டங்களில் 22,000 குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கிறது கனமழையால். நம்ம எல்லாருக்கும் தெரியும், வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக வலுப்பெறக்கூடும் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க வேளையில் அது இலங்கைக்கு ரொம்ப பக்கத்திலேயே அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இருந்துச்சு. இன்னமும் அந்த இடத்துல நீடிச்சுக்கிட்டு இருக்கு. இலங்கையில் நேற்று 2 நாட்களாகவே கனமழை எச்சரிக்கை கொடுத்துருந்தாங்க. அந்த கனமழையினுடைய தாக்கம் எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்னு சொன்னால் 15 மாவட்டங்களில் 22,000 குடும்பம், ஒரு குடும்பத்துக்கு கிட்டத்தட்ட 4 பேர்னு வச்சிங்கன்னா கிட்டத்தட்ட 88,000 பேர் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலை அந்த இடத்துல இருக்குது. அவ்வளோ மழை பெஞ்சிருக்கு இலங்கையில். குறிப்பாக அந்த இடத்துல நிறைய மண் சரிவு, அதே மாதிரி நிறைய விளைநிலங்கள் பயங்கரமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது தான் இங்கே பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா இந்த ரெட் அலர்ட் அப்படின்றது அவ்வளோ கனமழையை கொடுத்துருக்கக்கூடிய ஒரு விஷயமா இலங்கையில் அமைஞ்சிருக்கு. அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தான் புயலா மாதிரி நம்ம தமிழ்நாட்டை தாக்க இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கொஞ்சம் கொஞ்சமாக புயலாக மாறி அது நகர்ந்து நம்ம பக்கம் வரும்போது முதல்ல டெல்டா ரீஜியனில் நிறைய மழை பெய்யும். அதே மாதிரி சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் அந்த டிஸ்ட்ரிக்ட்களில் நிறைய மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய நிலைமையில் இலங்கையினுடைய பாதிப்பு அப்படின்னு பார்க்கும்போது குறிப்பாக அந்த பதுளை அப்படின்ற மாவட்டத்தில் பெரிய மண் சரிவு ஏற்பட்டு வீடெல்லாம் இடிஞ்சு உள்ளே விழுந்திருக்கக்கூடிய நிலைமையை நம்மளால் பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் ஆறுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பாலம் இருக்குது. அந்த பாலம் ஒரு பெரிய சேதம் அடைஞ்சிருக்கு. வெளிமடா அப்படின்ற இடத்துலையும் மண் சரிவு ஏற்பட்டிருக்கு. ஹாலிஹெலான்ற இடத்துல மண் சரிவு, அகுரணை அப்படின்ற இடத்துல மண் சரிவு. அது மட்டும் இல்லாமல் புலனறுவை அப்படின்ற இடத்துல மட்டக்களப்புலேருந்து கொழும்புக்கு போகக்கூடிய இந்த பாலம், ரயில்வே பாலம் துண்டிக்கப்பட்டிருக்கு. பண்டாரவளையில் மண் சரிவு ஏற்பட்ட 61 வயசு உள்ள ஒரு பெண்மணி இறந்து போயிருக்கிறாங்க. வெள்ளாவெளியில் அதே நீரில் இளைஞர்கள் அடித்து செல்லப்பட்டிருக்கிறாங்க. ஒரே ஒரு இளைஞர் மட்டும் இன்னும் தேடிட்டு இருக்கிறாங்க, அவர் இன்னும் கிடைக்கல. அதே போல் மட்டக்களப்பு பகுதியில் விவசாயம் பெருமளவு பாதிக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 9,500 ஏக்கர் அப்படின்னு சொல்லப்படுது. அவ்வளோ விளைநிலங்கள் தண்ணீரில் மூழ்கி பயிர்கள் அழுகக்கூடிய ஒரு நிலையில் இருக்குது. நிறைய மழை இலங்கையில் பெஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் திரிகோணமலையிலையும் அதே நாள் தான். அங்கேயும் கிட்டத்தட்ட 2 பகுதியாக சொல்கிறாங்க. 4,500 ஏக்கர் ஒரு பக்கமும் 5,000 ஏக்கர் ஒரு பக்கமும், அங்கேயும் ஒரு 10,000 ஏக்கர் கிட்ட மழையால் வீணாக போயிருக்கு. முல்லைத்தீவுலையும் கிட்டத்தட்ட நிறைய இடங்களில் மழைநீர் சூழ்ந்திருக்கு. சம்மாந்துறை, அக்கரைப்பட்டு இந்த இடங்கள் எல்லாத்துலேயுமே வீடுகளுக்குள்ள வெள்ளம் புகக்கூடிய நிலைமை தான் இருந்திருக்கு. இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தொடர்ந்து அந்த வலுவை குறைக்காம அதே பவர்லேயே இலங்கை பக்கத்தில் நீடிச்சுக்கிட்டு இருந்த காரணத்தால் இவ்வளோ மழையை இலங்கை பெற்றிருக்கு. குறிப்பாக 22,000 பேர் அப்படின்னு சொல்லியிருந்தேன் 15 மாவட்டங்களில். அந்த 15 மாவட்டங்களில் ஒரு சில மாவட்டங்களில் மண் சரிவு பாதிப்பு இருக்குது அப்படின்னு அலர்ட் கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி அலர்ட் கொடுத்த மாதிரி நிறைய பகுதிகளில் மண் சரிவு ஏற்பட்டு அதனால உயிரிழப்பும் அதிகமாக இருக்குது. பதுளை, காலி, களுத்துறை, கண்டி, கேகாலை, மத்தளை, மாத்தறை, நுவரெலியா, ரத்தனபுரி, முல்லைத்தீவு ஆகிய இடங்களில் நிறைய மண் சரிவு, மழைநீர் உள்ள புகுந்திருக்கக்கூடிய விஷயம், இது எல்லாமே இலங்கைக்கு ஒரு பெரிய சோகத்தை கொடுத்துருக்கு. நிறைய பாதிப்புகளில் இலங்கை மாற்றிருச்சு. அதே மாதிரி இப்போ இந்த பெருமழை அப்படின்றது அவங்களுக்கு ஒரு பெரிய சோகத்தை தான் கொடுத்துருக்கு அப்படின்னே சொல்லலாம். 22,000 மக்களுடைய வாழ்வாதாரம் அங்கே பாதிக்கப்பட்டிருக்கு. தொடர்ந்து இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இலங்கை பக்கத்தில் நீடிக்கிறதால இன்னைக்கும் அந்த இடத்துல மழைப்பொழிவு இருந்துகிட்டு தான் இருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக மாறும்போது நமக்கு இன்னும் நிறைய மழையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ வந்திருக்க தகவல் படி பார்க்கும்போது 29, 30 ஆகிய தேதிகளில் சென்னையில் கனமழை இருக்கும். இந்த புயலை சரியாக கணிக்க முடியலன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அப்ராக்சிமேட்டாக அது சென்னை, கடலூர், அந்த பாண்டி இந்த ரீஜியனில் தான் கரையை கடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒருவேளை அந்த புயல் இயற்கையினுடைய பார்வையிலிருந்து அது காணாமல் கூட போகலாம், இல்லை இன்னும் வேகமாக இன்னும் ஆக்ரோஷமாக கூட வரலாம். நம்ம எல்லாத்துக்கும் தயாராக இருந்துக்கணும்.